ஹலோ நண்பர்களே, போன வீடியோவில் நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலை பற்றி பார்த்துருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் நாம் யோக ஐகிரிவர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, மகேந்திரா சிட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் செட்டி புண்ணியங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. மகேந்திரா சிட்டியிலேருந்து நீங்கள் நேராக செட்டி புண்ணியம் நோக்கி போகும்போது வலது பக்கம் செட்டி புண்ணியம் ஏரியை பார்க்கலாம். அதையும் கடந்து போனீங்கன்னா பழமையான நாமங்கள் தரித்த மரங்களை பார்க்கலாம். அதையும் கடந்து நீங்கள் போனீங்கன்னா செட்டி புண்ணியங்கிற ஒரு சின்ன வில்லேஜுக்கு நடுவில் இந்த திருத்தலத்தை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு சிறிய திருத்தலம். இங்கு மூலவர் தேவநாத பெருமாள் 409 வருடங்களாக இங்கு மக்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். தேவநாத பெருமாள் கூட யோக ஐகிரிவர் 150 வருடங்களாக இங்கு மக்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். கோதண்டராமருக்கு தனியாக ஒரு சன்னதி அமைந்துள்ளது. யோக ஐகிரிவர் இத்திருத்தலத்துக்கு வருவதற்கு முன்பு திருவந்திபுரம் என்ற ஊரிலிருந்து இங்கு வந்திருக்கிறார். திருவந்திபுரம் என்பது கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான திருத்தலம். இது ஐகிரிவருக்கு முக்கியமான ஒரு திருத்தலமாகும். ஐகிரிவர் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐகிரிவர் குதிரை முகத்துடன் பார்ப்பதற்கு இருப்பார். அவர் கல்வியின் அதிபதியான சரஸ்வதி தேவியின் குரு. அதனால் மாணவர்கள் அனைவரும் பொது தேர்வு எழுவதற்கு முன்பு தங்களுடைய ஹால் டிக்கெட்டு, புக்கு, பேனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஐகிரிவரோட பாதத்தில் வச்சு அர்ச்சனை, அபிஷேகம் எல்லாம் பண்ணி அவரோட பரிபூர்ணமான அருளை பெற்றுட்டு செல்கிறாங்க. அதனால் எக்ஸாம் டைமில் இங்கே மாணவர்களுடைய எண்ணிலடங்காத கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த திருத்தலத்தை பற்றி யாருக்காவது தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இதில் நீங்கள் பரிந்துரை செய்யலாம். எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கும் எழுத போகிற மாணவர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காணொளியை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முக்கியமான திருத்தலத்தில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.